எப்பெல்லாம் எனக்கு பவர் தேவைப்படுதோ அப்பெல்லாம் கட்டி பிடிச்சி ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டி சாமி கொடுத்த வரோண்டி. கண்ணால தாக்குற கடங்காரனாக்குற பொல்லாத அழகுல நீ அசத்துற என்ன நான் மறக்குற சொல்லாம கொல்லுற கொளார ஏத்துற உன்னால மறுமுறை நான் பொறக்குற எதுவுமே புரியல நீ தாண்டி போனாலே பூவாசம் வீசும் நீ விட்ட மூச்செல்லாம் என் கூட பேசும். சக்தி இப்பதான் எந்திரிச்சியாமா? ஆமா அத்தை. சரி சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அம்மா ஒரு நிமிஷம். கோவிலுக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், சாமிக்கு முன்னாடி ஒரு கவர் வச்சிங்கல்ல, அந்த சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ் தான் அது, அவளுக்கு மட்டும்தான். இப்ப என்ன வேணும் உனக்கு? அம்மா அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க கை காலெல்லாம் ஒரு மாதிரி படபடங்குதுமா. டேய் ரொம்ப ஓவரா பண்ணாதடா. நாம எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போலாம். அங்க வச்சு அது என்ன சஸ்பென்ஸ்னு சொல்ற, ஓகேவா? போ போ, குளிச்சுட்டு கோயில் கிளம்பு போ. சக்தி சீக்கிரமா. கண்ண தோறக்குற அடிக்கடி நீதா, முடி தொலையிற கனவுல நீதா, என்ன தோறத்துற எனக்குள்ள இருந்தேதா. ஏய், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் கிளம்பணும். வா அது வர. காரியத்தை கெடுத்துட்டாங்க. என்ன பூஜா யோசிச்சுட்டு இருக்க? ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ணிக்கிட்டு இருந்தவன் அந்த வேப்பமர காத்து கள்ளிசோறு எல்லாமே போச்சே. எப்படி ஒரு கொலைகேஸ்ல பெயில் வாங்கிட்டு ஹாயா இப்படி உட்காந்துட்டு இருக்கோன்னு யோசிக்கிறியா? பின்ன என்ன சார், எனக்கு உண்மையாவே கனவு கண்ட மாதிரி இருக்கு. லேசா சார் இப்படி ஒரு கொலைகேஸ்ல இருந்து வெளியே வர்றது? அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே தூக்கு மேடைக்கு தான் போகணும் நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா மேஜிக் பண்ண மாதிரி அப்படியே என்ன வெளியே எடுத்துட்டீங்களே சார். எப்படி சார் என்ன வெளியே எடுத்தீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சுதானே ரங்கநாயகி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் எப்படி இப்படி கேக்குற? இல்ல சார், நானா போய் தான் கொலை பண்ணேன்னு அப்ரூவல் ஆனேன். ஆனா அதெல்லாம் எப்படி சார் தவிடுபுடி ஆயிடுச்சு? இப்போ அதான் சார் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காலேஜ்ல சட்டம் சொல்லி தருவாங்க, அதை வச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. சட்டத்தை தெளிவா படிக்கிறோமோ இல்லையோ, அதுல இருக்கிற ஓட்டைகளை நல்லா படிச்சாகணும். அதையெல்லாம் எப்படி எப்படி சாமர்த்தியமா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், புரியுதா? அதுக்கு அனுபவம்னு பேரு. பைத்தியம் பைத்தியம். கோவப்படாதம்மா, அப்படி சொல்லித்தான் உன்னை நான் வெளியே எடுத்திருக்கேன். உனக்கு மனநிலை சரியில்லை, எந்த நேரத்துல யாருக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு நிதானம் இல்லாம புத்தி பேதலிச்சு போய் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன். இத பாரு. சார், நான் எப்ப சார் அழகேசன் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன்? இது எப்படி? என்ன சார் இதெல்லாம்? நீ போலீஸ்ல சரண்டர் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே மனநல பாதிக்கப்பட்டிருந்த. அதுக்காக டாக்டர் அழகேசன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன்னு ஃபேக்கா நானே கிரியேட் பண்ண ரிப்போர்ட்ஸ், பிரிஸ்கிரிப்ஷனோட ஜெராக்ஸ் இதெல்லாம் ஒரிஜினல் ஜட்ஜம்மா கிட்ட இருக்கு. சார், ஜெயிலியே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் சார். எனக்கு புதுசா ஒரு லைஃபே கொடுத்துருக்கீங்க சார். நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்லம்மா, நீ எனக்கு எதுவும் தர வேண்டாம். இது உன்னோட கேஸ் இல்ல, என்னோட கேஸ். எனக்கும் சக்திக்கும் நடுவில் இருக்கிற கேஸ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன பார்த்து கேள்வி கேட்க பயப்படுவாங்க.
ஆனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டு என்ன தலைகுனிய வச்சுட்டா. சாகரப்ப நான் அதை மறந்தா கூட என் ஈகோ அதை மறக்காது. மறக்கவே மறக்காதுமா. அவ புருஷனை வெளியில வரவிடாம என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆனா நீ சரண்டர் ஆயிட்ட விஷயத்த கேள்விப்பட்ட. மை காட், அதான் நானே களத்துல நேரடியா இறங்கிட்டேன். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டுமா. சரி, நீ எதுக்காக போய் சரண்டர் ஆன? இத பாரு பூஜா, என்கிட்ட எதையும் மறைக்காம எல்லா விஷயத்தையுமே சொன்னாதான் என்னால கரெக்டான மூவ்மெண்ட்டை கொடுக்க முடியும். இது கோர்ட் இல்ல, பிராங்கா உண்மையை ஒத்துக்க சொல்றதுக்கு. உன்னை இந்த கேஸ்ல இருந்து ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம வெளியில கொண்டு வரேன். என்ன நடந்துச்சுன்னா, சார் நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் சிரிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க சார், நான் சொல்லும் போது கூட என் கையெல்லாம் நடுங்குது சார். எனக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுன்னு ஆகுது. அட போமா, எந்த காலத்துல மணி இருக்க? படிச்ச பொண்ணா நீ? நிலாக்கு ராக்கெட் அனுப்பி அத சூரியன்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப போய் பேய் அதுன்னு சொல்லிட்டு இருக்க. சார் நானும் ஒரு காலத்துல இப்படி எல்லாம் பேசின ஆள் தான் சார். ஆனா என் கண்ணுக்கு முன்னால வந்து அது பண்ண கூத்து இருக்கே, ஐயோ இப்ப நினைச்சா கூட எனக்கு கொலையே நடுங்குது சார். நல்லா நடுங்குது. மனசுல பயம் இருந்தா எல்லாத்தையும் நம்ப வைக்கும். என் அனுபவத்துல இருந்து சொல்றேன், என் அனுமானம் கரெக்டா இருக்கும்னா இந்த பேயை வச்சு நாடகம் நடத்தினது சக்தி தான் நினைக்கிறேன். சார் என்ன சார் சொல்றீங்க? காரணம் இல்லாமல்லாம் நான் சொல்லல. இப்ப நான் உன்கிட்ட சில விஷயம் எல்லாம் சொல்றேன், அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்க. அப்படின்னா வெற்றியை வெளியே கொண்டு வரதுக்கு சக்தி பண்ண வேலை தானே சார் இதெல்லாம்? இன்னும் உனக்கு புரியல? என்னால நம்பவே முடியல சார். அவளை விடவே மாட்டேன் சார். நேரா போய் இப்பவே அவ கழுத்தை நெரிச்சு அவளை நெரிச்சிட்டு திரும்ப போய் உள்ள உட்கார போறியா? நான் சொல்றது மட்டும் கேளு, என் கூட வா. அம்மா தாயே, சக்தி கூட இருந்து அவ படுற எல்லா காரியத்துக்கும் நீதான் ஆசீர்வதிக்கணும். அம்மா, நீங்க கேட்ட மாதிரி அம்மனோட பாதத்துல இந்த கவரை வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்கேன். என்ன விஷயத்த மனசுல நினைச்சீங்களோ அதை என் தாய் சிறப்பா நடத்தி கொடுப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்தாங்கம்மா. என்னங்க கொடுங்க. சாமி ஒரு நிமிஷம். என்ன சரண்யா அம்மா இந்தாங்க. அம்மனோட ஆசீர்வாதம் என்னைக்கு உங்க குடும்பத்துக்கு இருக்குமா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மட்டும் உலகத்துல எங்க இருந்தாலும் தாய் படத்துக்கு விளக்கேத்திருங்க. சரிங்கய்யா. சரிங்க, அப்படியே வீட்டுக்கு போவோமா? அம்மா நில்லுமா, சஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லிட்டே போலாம்ல. ஆமா ரங்கநாயகி, இந்த பார்சலை பிரிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சக்தியை பார்க்க சொல்லு.
நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்குல்ல? ஆ, யாருக்கு? எல்லாருக்கும் தான். என்ன சரண்யா? ம். அது சரி. இது உள்ள என்ன இருக்குன்னு உங்க யாருக்கும் தெரியாதுல்ல? அட என்னம்மா, நீங்க தானே சொல்ல மாட்டேன்னு நேரா சாமிகிட்ட கொண்டு வந்து வச்சீங்க. அப்புறம் எப்படிமா எங்களுக்கு எல்லாம் தெரியும்? ம். ஆமா ஆமா, உங்க யாருக்கும் தெரியாது. சார் நம்ம ரைட்ல போகணும். கரெக்டா தான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். சார் நம்ம சக்தி வீட்டுக்கு தானே சார் போறோம். இது கிடையாது வழி. நல்லா பாரு, நீங்க குடும்பமா போய் கோயில்ல சாமி கும்பிடுறீங்கல்ல, அந்த அம்மன் கோயிலுக்கு இப்படித்தானே போகணும். ஆமா சார். அப்ப நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். என்னாச்சு சார்? அங்கதான் உன் ஃபேமிலி ஆளுங்க எல்லாரும் இப்ப இருக்காங்க. என்னோட ஜூனியர் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பான். நம்ம ஆட்டத்தை கோயில்ல இருந்து தொடங்கவும். அதான் நல்லது பூஜா. எங்க இருக்காங்கன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். சக்தி எப்படி புஷ்னு பல்பு வாங்குறான்னு மட்டும் பாரு. சக்தி, இந்தா, நீ பிரிச்சு பாரு. பிரிச்சு பாரு சக்தி. சீக்கிரம் சக்தி, இவ்ளோ மெதுவா எடுக்கற? எனக்கு இருக்கிற ஆர்வம் உனக்கு பாதி கூட இல்லையே. சீக்கிரம் எடு. ஷப்பா, இந்த குடும்பத்துக்கிட்ட சிவாஜி கணேசனே தோத்துட்டாரு போங்க. என்னம்மா நடிக்கிறீங்க எல்லாரும்? என்னது எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ பெரிய அது வேற கதை. சக்தி, அதுல என்ன இருக்கு? எங்கிட்டயும் கொஞ்சம் காட்டு. எங்க காட்டு சக்தி. ஏய், அது என்கிட்ட கொஞ்சம் காட்டேன். அதானே, மாமியாரும் மருமகளும் மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிறீங்க. எங்களுக்கும் கொஞ்சம் காட்டலாம்ல. என்ன சக்தி, உனக்கு சந்தோஷம் தானே? இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இத பாரு, உன்கிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? அழக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? நீ லைஃப்ல இனிமே என்ன நடந்தாலும் அழக்கூடாது. சாரி அத்தை. எங்க கிட்ட கூட காட்டாம அப்படி என்ன பெரிய சஸ்பென்ஸ்? டேய், உதப்பன். நீ ஓவரா நடிப்பியே. எனக்கு எல்லாம் தெரியும். நைட் எல்லாரும் போய் பார்த்துட்டு தானே வந்தீங்க. இத பாரு சக்தி, இது வரைக்கும் ஐஏஎஸ் ஆகணுங்கிறது உன்னோட கனவா, ஆசையா, லட்சியமாவும் இருந்துச்சு. இனிமே அது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உன்னை சக்தி ஐஏஎஸ் பார்க்கணும். என்னோட கனவை நிறைவேற்றி கொடுப்பியா? சத்தியம் பண்ண. உங்களுடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய அனுகிரகமும் இருந்தா எனக்கு போதும் அத்தை. நீங்க ஆசைப்பட்டத நிச்சயமா நான் நிறைவேற்றுறேன். அதுக்கு எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் சரி, நான் எல்லாத்தையும் போராடி ஜெயிச்சு வந்து நின்னு. அத்தை, நான் சக்தி ஐஏஎஸ்ஸா சொல்றேன். இந்த சாமி சன்னிதானத்துல அம்மன் முன்னாடி உங்களை என்னோட இன்னொரு அம்மாவா நினைச்சு சொல்றேன் அத்தை. இது சத்தியம். எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு சக்தி. கந்து வட்டிக்காரி வீடுன்னு இப்ப வரலையும் நம்ம வீட்டை எல்லாரும் அப்படிதான் அடையாளம் காட்டுவாங்க.
அதெல்லாம் மாறி கலெக்டர் அம்மா வீடுன்னு சீக்கிரம் எல்லாரும் சொல்லணும். எனக்கு அது போதும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ சொல்லு, நான் பண்ணி தரேன். அத்தை, நகை, பணம் இது எல்லாமே கொடுத்தா கூட அது எல்லாமே நீங்க உங்க ஆசைக்காக கொடுக்குறீங்க. நான் உன் கூட இருக்கேன்னு நீங்க சொன்னீங்க பாருங்க அத்தை, அதுக்கெல்லாம் ஈடே கிடையாது. பூஜா, எங்க போற? இல்ல, அர்ச்சனை தட்டை வாங்க போனேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாம என்ன சாமிக்கு அர்ச்சனை பண்ண வந்திருக்கோம்? இப்ப அர்ச்சனை அம்மனுக்கு இல்ல, அந்த சக்திக்கு. அது முடிஞ்சிட்டா மொத்தமா சேர்த்து அர்ச்சனை பண்ணுவோம். சாரி சார். இத பாருமா பூஜா, குடும்பமா உள்ள கோயில தான் இருக்காங்க. இப்ப நீ நேரா உள்ள போயிட்டு புரிஞ்சுதா? புரியுது சார். அண்ணா, சக்தி கலெக்டர் ஆனதும் உனக்கு கெத்து தான் இல்ல? கலெக்டர் புருஷன் ஆயிடுவ. உன் அழகு என்ன, ஸ்டைல் என்ன? அட போமா, நான் எப்பவும் வெத்துதான். டேய், பாத்தியா பாத்தியாமா, இப்ப கூட அடிக்க கை ஓங்குறா. இவ கலெக்டர் ஆன பிறகு என்னெல்லாம் பண்ணுவா? அப்படின்னா சக்தி கிட்ட மனு கொடுத்துதான் எதானாலும் சாதிச்சுக்கணும் போலயே. பாவம் நானே. அவனை அடிக்கலாம் செய்யாதீங்கன்னு நான் வேணா மனு கொடுக்கட்டுமா? அண்ணி, கலெக்டரமா பெரிய மனசு பண்ணி எங்க அண்ணனுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு லைன்ல போய் நிக்கணுமா? கலெக்டர்மா, நாம கிளம்பலாமா? மாமா, நீங்களும்மா? என்ன ஊருக்கே கலெக்டர்னா எங்களுக்கும் கலெக்டர் தானே? இன்னும் ஃபார்மே நான் ஃபில் பண்ணி கொடுக்கலையே மாமா. ஏ சக்தி, என்ன பாக்குறீங்க? இவ எப்படி வந்தானா? ஜெயிலே இவ கதை முடிஞ்சிருக்கும்னு நினைச்சுதானே பாக்குறீங்க? ஏ சக்தி, உன்னோட ஃப்ராடு தனம்லாம் இப்ப எல்லாருக்கும் புரிய வச்சு உன்னை முதல்ல ஜெயிலுக்கு அனுப்ப தாண்டி நான் வெளியவே வந்திருக்கேன். அடச்சி, வாய மூடு. என் கூடவே இருந்துகிட்டு என்ன நம்பி வந்த பொண்ணு கொன்னுட்டு ஏன் மருமக மேல கொலைப்பழிய தூக்கி போட்டுட்டு என் வீட்டுக்குள்ள இருந்தவ தானே நீ? ஏன் முன்னாடியே என் மருமகளை மிரட்டியா நீ? இத பாரு, உன்னை கோனா பணமாக்கிருவேன் பாத்துக்க. ஹலோ மேடம், அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாதீங்க. உங்க வாக்குமூலம் உங்களுக்கு எதிராகவே நாளைக்கு திரும்பும். வாயா. ஹலோ, அப்ரூவர் ஆனவளையே எப்படி வெளியே கொண்டு இருக்க பாத்தீங்கல்ல? இப்ப வாட்சி என்னோட பவர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஆமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப இவ உங்களை சுட்டு போட்டா கூட ஈஸியா என்னால வெளியே கொண்டு வந்துட முடியும். ஏன் தெரியுமா?
அவளுக்கு மனநல சரியில்லை. அப்படி சொல்லித்தான் இவளை வெளியில எடுத்திருக்கேன். அடச்சி, இத சொல்றதுக்கு உனக்கு கேவலமா இல்ல? யாரு இவளா பைத்தியம்? ஏய், இவ கொலைகாரியா? ஆமா அத்தை, ஆமா, நான் கொலைகாரியா தான் ஆயிட்டேன். உங்களுக்கு ஆகாத மருமக இப்ப ஆகி போயிட்டால. என்ன பார்த்தா கொலைகாரியா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இவெல்லாம் லேசுப்பட்டவளே இல்லத்த, பெரிய கைகாரி. எப்படி எங்க அம்மாவை நீங்க துப்பாக்கியால சுட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்களோ அதே மாதிரி இந்த சக்தியை நீங்க ஓட ஓட துரத்துவீங்க. அவ நேரா ஜெயிலுக்கு தான் போவா. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, அப்ப தெரியும் இந்த பூஜா யாருன்னு.